உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. கர்த்தாவே, உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய், உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்களை வாசிக்கிறேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். இந்த திருமணத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? திருமணத்திற்கான 5 நோக்கங்கள், அதி முக்கியமான 5 நோக்கங்கள். சரி, நீங்கள் ஒரு வேளை மறந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எழுதியிருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். திருமணத்தினுடைய மிக முக்கியமான 5 நோக்கங்கள். முதலாவது என்னன்னா, தனிமையை போக்குவதற்காக திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். தனிமையை போக்குவதற்காக. இரண்டாவது, பலுகி பெருகுவதற்காக அதை ஏற்படுத்தினார். மூன்றாவது, ஒன்றாக இருக்கும்படி, யூனிட்டி, அந்த பர்ஃபெக்ட் யூனிட்டி, அந்த ஒன்னஸ்க்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். நான்காவது, சுவிசேஷத்தை திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காக இந்த திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஐந்தாவது, ஆவிக்குரிய வளர்ச்சியையும் பரிபூரணத்தையும் அடைவதற்கு இந்த திருமணம் பெரிதும் உதவுகிறது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கல்யாணமே செய்யாமல் ஒரு ஊழியம் செய்கிறாருங்க, பயங்கர பரிசுத்தவானா இருப்பார், ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சி அவருக்குள்ளே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் திருமணம் ஆனவர்களுக்குள்ளே தான், ஏன்னா கல்யாணமாகாமல் 100ல் 1 2 பேர் அப்படி இருக்கலாம், எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஒரு விசேஷத்தை, ஒரு அழைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும், அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம். அதுதான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, பரிபூரணத்தை தீர்மானிக்கிறது என்று நம்ம சொல்ல முடியாது. இந்த திருமண வாழ்க்கை ஒரு மனிதனை ஷேப் பண்ணுது, அவர் பரிபூரணம் அடைய செய்கிறது. இந்த 5 மிக முக்கியமான நோக்கங்களை நம்ம பார்த்தோம். இதில் முதலாவது அந்த அந்த நோக்கத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது நோக்கம் என்ன? தனிமையை போக்குவதற்காக இந்த திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதாவது இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதில் போட்டிருக்கோம், நல்லது 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 என்று கண்டார்னு. வெளிச்சத்தை உண்டு பண்ணி நல்லது என்று கண்டார். அப்படி ஒவ்வொரு காரியத்தை நல்லது. எத்தனை முறை நல்லது என்று கண்டார்? எத்தனை முறை நல்லது என்று கண்டார்? 7 முறை நல்லது என்று கண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நல்லது அல்ல என்று காண்கிறார். அதாவது பாவம் உள்ள வரல, மனிதன் பாவத்தில் விழல, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, தேவனுடைய மகிமை இருக்குது பூமியில். அப்படிப்பட்ட அந்த உலகத்தில், அப்படிப்பட்ட அந்த பூமியில் கர்த்தர் ஒரு காரியத்தை நல்லது அல்ல என்று காண்கிறார். என்ன காரியம் அது? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். அப்போ ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவனுக்கு ஏற்ற துணை ஒன்று வேணும். எப்படி அவர் ஏற்ற துணையை தீர்மானிக்கிறார்? அது கொஞ்சம் யோசிக்கலாம். கொஞ்சம் வேதத்தின் மூலமாக நம்ம அதை தியானிக்கலாம். எப்படி அவர் ஏற்ற துணையை உண்டு பண்ணினார் என்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசித்தோம் என்றால் நல்லா புரியும் நமக்கு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு தேவன், நல்லா கவனிங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்கிறாரு. இதில் முதலாவது அந்த ஒரு சில அந்த சென்டென்ஸில் என்ன வருது? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமதுன்னு சொல்லும் போது
அங்கே ஒரு நபருக்கு மேலான நபர்கள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நமதுன்னு சொல்கிறார். என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவேன்னு சொல்லலை. என்னன்னு சொல்கிறார் ஆண்டவர்? அப்போ நமதுன்னா யார் யார் இருக்காங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தப்பு இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவனை குறிக்கிறது. அங்கே யார் இருக்கா? பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போர்ட் மீட்டிங்கே நடக்குது. டிஸ்கஷன், பெரிய ஒரு டிஸ்கஷன் போகுது. என்ன டிஸ்கஷன் போகுதுன்னா, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ தேவனை கொஞ்சம் பார்க்கணும். திரியேக தேவனை கவனிக்கணும். எப்படி இருக்கிறார் அவரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த மனிதனை உண்டாக்கும் போது கூட பாருங்க, அந்த 3 பேர் கூட மூணு பேர் சேர்ந்தவங்க தான் ஒருத்தர். அந்த 3 பேருக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும். அப்போ பர்ஃபெக்ட் அந்த யூனிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த பர்ஃபெக்ட் யூனிட்டி இருக்குது அவங்களுக்குள்ள. பிதா வந்து தீர்மானத்தை பண்றாரு, திட்டமிடுகிறார், நோக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் எல்லாம் பிதா தான். ஆனால் அது குமாரன் வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு உள்ள ஒரு சில ஐடியா இருக்குது, நானும் சில இதெல்லாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அதை பர்ஃபெக்ட் யூனிட்டோட கூட அவர் என்ன முடிவு எடுக்கிறார், என்ன திட்டம் எடுக்கிறாரோ அதோட கூட குமாரனும் செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க? மனிதனை உண்டாக்குனாங்க. அதே போல் இந்த மனிதன் வந்து பாவத்தில் விழுந்த போது இந்த மனிதனை மீட்பதற்கு இந்த மீட்பின் படியில் 3 பேருமே ஈடுபடுறாங்க. பிதாவும் ஈடுபடுறாரு, குமாரனும் ஈடுபடுறாரு, பரிசுத்த ஆவியானவரும் ஈடுபடுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. பிதா காரியத்தை திட்டமிட்ட இந்த இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணவர் யார் தான்? பிதா தான். அவர் இந்த பூமிக்கு தந்தரலுன்னு யாரு? பிதா தான். இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புனவர் யாரு? பிதா தான். அவர் அனுப்பல, தேவன் அனுப்பலன்னா இயேசு வந்திருப்பாரா? வந்திருக்க முடியாது. தேவன் செயல்படுகிறார், குமாரனும் செயல்படுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு ரட்சிப்பு கிடைச்சிட்டு இருக்குமா? கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக இருக்கும் பொழுது அவரை நடத்தினது, கண்ட்ரோல் பண்ணி எல்லா காரியத்தையும் நடத்துனது யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர். பிதா வந்து வார்த்தையை கொடுக்கிறாரு, வெளிப்படுத்துகிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். இங்கே அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி பலப்படுத்தி நடத்துனது யாரு? ஆவியானவர். குமாரன் வந்து மனுஷனா பூமிக்கு வந்துட்டாரு. பரலோகத்தில் இருந்து பிதா வந்து அவர் என்ன பண்றாரு? வார்த்தையை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து நடத்துகிறார், வார்த்தையை கொடுக்கிறாரு, கட்டளைகளை கொடுக்கிறாரு. இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தி நடத்துகிற 3 பேருமே சேர்ந்து அந்த யூனிட்டியா மனுஷனை உண்டாக்கணுங்களும் அவங்க தான். அதே போல் அந்த விழுந்து போன அந்த மனுஷனை மீட்டெடுப்பதற்கு அந்த மீட்பின் பணியில் ஈடுபட்டவர்களும் அவர்கள் தான். அப்போ அப்படி ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்க, ஒன்றாக இணைந்து செயல்படுற. அப்போ ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது கூட மனுஷன் தனியாக இருக்கட்டும்னு ஆண்டவர் நினைப்பாரா? சொல்லுங்க. அவனுடைய கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நபர், அவனை போல ஒரு நபர் தேவை. அவர் தேவனா இருக்கிறார். பிதா, குமார். பிதா தேவன் தான், குமாரனும் தேவன் தான், பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான். அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒன்னஸ் இருக்குது, அவங்கள பிரித்து பார்க்க முடியாது. அதே போல மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணை யாராக இருக்க முடியும்? மாம்சத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு மனுஷன்தான் துணையாக இருக்க முடியும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆண்டவர் தானே, ஆண்டவர் துணை இல்லையா? ஆண்டவர் துணை தான், ஆனால் ஏற்ற துணையாக இந்த பூமியில் இருக்க முடியாது. இது வந்து ஒரு ஒரு வேர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். அவர் மேலே இருக்கிறேன், நான் கீழே இருக்கிறேன், நான் மாம்சத்தில் இருக்கிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். அது ஒரு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடினால நமக்கு ஹரிசாண்டலாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை, ஒரு ஹரிசாண்டலாக ஒரு 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 உதவி நமக்கு தேவை, ஒரு சப்போர்ட் தேவை, நமக்கு ஒரு ஆதரவு தேவை, ஒரு ஆறுதல் தேவை. அது கர்த்தருக்கு தெரியும்ல. அதனால தான் இப்போ அவர் வந்து ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே போல் மனுஷனும் அவன் தனியாக இருக்க முடியாது, அவனை போல ஒரு நபர் தேவை. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்போ அந்த ஏற்ற துணை என்ற அந்த 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 பதத்துக்கு எபிரேய மொழியில் என்ன வருதுன்னா எசேர் அப்படின்னு வருது. EZER, எசேர்னு அப்படி வருது. எசேர்னா என்னன்னா ஹெல்ப்பர், துணை, ஹெல்ப் பண்ணுறவங்க, துணை. அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா கம்பேனியன் வருது. கம்பேனியன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழன், ஒரு தோழி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, சிநேகிதன், சிநேகிதி, அதை மாதிரி வருது. கம்பேனியன்
அப்படின்னு வருது. அப்படிப்பட்ட ஒரு துணை இந்த மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். அந்த துணை எப்படிப்பட்ட துணைனா, ஏற்கனவே நான் ஒரு தடவ இந்த இந்த சத்தியத்தில 3 விதமான அன்பை குறித்து பார்க்கும் பொழுது, 3 விதமான அன்பு என்னென்ன அன்பு இருக்கு? சொல்லுங்க. எராஸ், பிலியா, அகாப்பே. இந்த இராஸ் என்ற அந்த அன்பு வந்து என்னன்னா, ஒரு இனக்கவர்ச்சியான ஒரு அன்பு. ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளைய பார்க்க போகும்போது, "பொண்ண உனக்கு புடிச்சிருக்காப்பா? சொல்லுப்பா. புடிக்கலன்னா சொல்லிடு." அப்படி சொல்றாங்களா? "மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா சொல்லி." அதான் பார்க்கும்போது ஒரு ஒரு அன்பு உண்டாகுது. பார்க்கும்போது புடிக்குதுங்க அப்படின்னு. ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் அது போதுமானா, அது போதாது. கல்யாணம் ஆகுற நேரத்தில கொஞ்ச நாளைக்கு தான் அந்த இராஸ் போன்ற அந்த அன்புலாம் கொஞ்ச நாள் தான். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில 40 வருஷம், 50 வருஷம் ஒண்ணா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா, வெறும் இராஸ் மட்டும் கிடையாது. இல்லன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் கிடையாது. அவங்களுக்குள்ள இத்தன வருஷமா இந்த திருமண வாழ்க்கையில வாழ்ந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம், மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்புறவு தான் இத்தன வருஷம் அவங்கள திருமண வாழ்க்கையில நடத்தி கொண்டு போனது. அப்போ திருமண வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஒரு காரியம் என்னன்னா, நட்பு. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பு. இது வேதம் போதிக்கிறது. வேதம் போதிக்கிறது. இந்த நட்பு வந்து இந்த திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சகோதரர் பென்னட் இருக்கிறாரு. சரிங்களா? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சொல்லுங்க? திடுதிப்புன்னு சொன்னானே. உங்க யாரும்மா? பாருங்க எப்படி குழந்தை வந்து அப்படியே தேங்காய் உடைக்கிற மாரி சொல்லிச்சு. அப்போ அதுக்கு குழந்தைக்கு தெரியுது. என்னன்னு தெரியுது? அப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தான்? சரி. அவரு சொல்லல. இருந்தாலும் ஓகே. அவரு யோசிக்கிறாரு. என்ன இது எதனா குதர்க்கமா இருக்குமா? அ நம்ம ஏன் ஏதாவது சொல்லி கிள்ளி மாட்டிக்கினான்னு சொல்லி அவர் வந்து சைலன்ட்டா இருந்து அமைதி காக்குறாரு. அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா, அவங்களுடைய புருஷன் தான். அதேபோல ஒரு புருஷனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தான்? சொல்லுங்க. ஒரு புருஷனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரா இருக்கணும்? அவங்களுடைய மனைவி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படிதான் வேதம் போதிக்கிறது. அப்ப முதல்ல இந்த நட்பு வந்து கண்டிப்பா தேவை. புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு வேண்டும். அது திருமண வாழ்க்கையில எப்படி அது பொருந்துது? எப்படி அது செயல்படுகிறதுன்றத நம்ம பார்க்கலாம். நான் 3 காரியங்கள எடுத்துட்டு வந்தேன் இதுல. இந்த தனிமையை போக்குன்ற அந்த சப்ஜெக்ட்ல 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். 3 பாயிண்ட் என்னால பேச முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பேசிட்டு, அடுத்த வாரத்துல மீதி இருக்கிற அந்த 2 பாயிண்ட் நான் பேசுறேன். சரிங்களா? முதல் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த நட்புனா என்னன்னு முதல்ல பார்த்துட்டு, அது எப்படி திருமண வாழ்க்கையில அது நமக்கு ஒர்க் ஆகுது, செயல்படுகிறதுன்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. அதுக்கு முன்பதாக, இப்போ இந்த வசனத்த நம்ம வாசிச்சோம்ல, எபேசியர் 5வது அதிகாரம், அந்த 30வது வசனம் பாருங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து ஆண்டவர் வந்து ஆதாம ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரைய கர்த்தர் என்ன பண்றாராம்? உண்டு பண்ணிட்டு, ஆதாமின் இடத்திலிருந்து என்ன பண்றாரு? மனுஷியை உண்டாக்குகிறார். 21வது வசனம், 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம், 21வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? விலாலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அது மனுஷியா உண்டு பண்ணி ஆதாமுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்படி நிறுத்தும் போது ஆதாம் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. இதனுடைய அந்த எபிரேய மொழியினுடைய அந்த அர்த்தம், இவர் சொன்னதனுடைய அர்த்தம், அதோட பின்னணி என்னன்னா, அந்த வேத வல்லுனர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதோட உண்மையான அர்த்தம்,
ஏவாளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. இவர் சில காரியங்களை பேசுறாரு. அவர் எப்படி பேசுறாருன்னா, அந்த எபிரேய மொழியினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன் பாருங்க. எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. எனக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எனக்குள்ள ஒரு வெற்றிடம் இப்ப உண்டாயிருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவள் நீ அப்படின்றாரு. அதான் அதோட உண்மையான அர்த்தமா. எனக்குள்ள ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவள் நீ அப்படின்றார். அதான் ஆதாம் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதாவது இவருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. அப்ப மனைவியானவள் எப்படிப்பட்டவங்களாம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவள். அதே போல மனைவியுடைய வாழ்க்கையில கூட அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க அந்த மிகப்பெரிய அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் யார் தான்? புருஷன் தான். சரிங்களா? அதாவது சொல்ற அந்த அந்த சொன்ன வார்த்தையின் அர்த்தம் எப்படின்னா, உன்னை சந்தித்தது என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வெற்றிடத்தை நிரப்புகிறது. எப்படி வருது பாருங்க. இப்படிதான் ஆண்டவர் வந்து புருஷனையும் மனைவியும் அவர் வைத்திருக்கிறார். அதனால இந்த மனுஷனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மனைவியை காட்டிலும் வேற யாராகவும் இருக்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில், வேத சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம நடந்துக்கிட்டோம்னா, மனைவி போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்க முடியாது. அதே போல கணவனை போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்க முடியாது. நிறைய சத்தியங்கள் நமக்கு தெரியாததுனால அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிடுறோம். முதல்ல ஃப்ரெண்டுனா யாரு, சிநேகிதன்னா யாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உன்னத பாட்டுல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. 5வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 16வது வசனம். பாருங்க என்னன்னு சொல்றது. இவரே உன்னதப்பட்ட 5:16 இவரே என் நேசர். என் நேசர்னா சொல்லுங்க, என்னுடைய லவர். இவர் தான் என்னை நேசிக்கக்கூடியவர். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, இவரே என்னுடைய நேசர். அது மாத்திரம் இல்லை, நேசராக இருக்கக்கூடிய இவர் தான் எனக்கு ஃப்ரெண்டு. இவரே என் சிநேகிதர். அல்லேலூயா. யார் ஃப்ரெண்டாக இருக்கணுமா? நேசிக்கக்கூடிய மனைவி, நேசிக்கக்கூடிய கணவன், நேசராக இருக்கக்கூடிய அந்த புருஷன் மனைவிக்கு சிநேகிதன். இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா. இப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் மாறினா எப்படி இருக்கும்? ஆனால் இதெல்லாம் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? இந்த சத்தியத்தை நம்ம கேட்கறதில்ல. அது ஒரு பெரிய காரணம். இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம கேட்கறதில்ல. சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒழிய சில காரியங்கள் மாறலை. காரணம் என்னன்னா, நம்ம யோசிக்கிறதை கேட்குறோம், நம்ம விரும்புகிறதை கேட்குறோம். ஆனால் ஜெபம் பண்ணுறது எப்படி ஜெபம் பண்ணுமா? அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய நாமத்தினால என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். அவருடைய நாமத்தினால ஜெபிக்கிறதுன்னா என்னென்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால அது ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்ட போதும், அவருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அப்படி கிடையாது. அவருடைய நாமத்தினால ஜெபிக்கிறதுன்னு என்னென்னா, அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செஞ்சார், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அதை அறிந்து ஜெபிக்கிறது தான் அவருடைய நாமத்தின்படி ஜெபிப்பது. அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவிக்கு சிநேகிதர் அந்த புருஷன மனைவியும் தான். சரிங்களா? அப்போ இந்த திருமண வாழ்க்கையில ஒரு நீண்ட ஒரு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அந்த உறவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த நட்புறவு தான். அந்த நட்பு தான். சரிங்களா? முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த செய்தியை சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா நேரம் கடந்து போயிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? முதல்ல நட்புனா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 17:17. அப்போ உண்மையான சிநேகிதன் யாரு? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பானா? எல்லா காலத்திலையும் என்ன பண்ணுவான்? அவன் அவனுடைய அன்பை எல்லா காலத்திலையும் அவன் காட்டுவான். கஷ்ட காலத்தில் ஓடி போகிறவன் கிடையாது, துன்ப காலத்தில் ஓடி போகிறவன் கிடையாது, நெருக்கத்தில் ஓடி போகிறவன் கிடையாது. எல்லா காலத்திலையும் சிநேகமாக இருக்கக்கூடியவன் தான் சிநேகிதன். அப்போ உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு என்னென்னா,
கான்ஸ்டன்சி. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னா, அதில் என்ன இருக்குது? கான்ஸ்டன்சி இருக்கு. அப்படின்னா எப்பவுமே இருக்கு. தீமையிலும் சரி, இன்பத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, சுகத்திலும் சரி, சுகவீனத்திலும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் நீடித்திருப்பது தான் என்னது? உண்மையான ஒரு நட்பு. எந்த ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன், விலக மாட்டேன், அ எதிரா மாற மாட்டேன். எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய அன்பை, என்னுடைய அந்த நட்பை நான் காண்பிப்பேன் என்று சொல்லக்கூடியவன் தான் உண்மையான சிநேகிதன். அப்போ இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில கூட அந்த உண்மையான நட்புன்னு சொல்லும் பொழுது, எந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாங்க? அந்த நட்பை பாராட்டுகிறார்கள். சில பேர் வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன யோசிக்கிறாங்க? எனக்குன்னு ஒரு டைம் வரும். வரும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்படின்றவங்க அது ஒரு நட்பா? கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அந்த நட்பை பாராட்டி, அவரிடத்துல அந்த அன்பை காட்டுவது தான் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க? சிநேகிப்பாங்க. எது இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? சிநேகிப்பார்கள். இது வந்து உண்மையான அன்பு. போலியான அன்பும் இருக்கு. போலியான சிநேகிதர்களும் இருக்கிறாங்க. வேதம் வந்து போலியான சிநேகிதர்களை பற்றி சொல்லுகிறது. அதையும் கொஞ்சம் பார்ப்போம். போலியான சிநேகிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? போலியான நட்பு எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 14:20. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதரும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி சேர்ந்த கூட்டம்? சொல்லுங்க. ஆமாங்க. அவர்கிட்ட என்ன இருக்குது? நிறைய காசு இருக்குது, நிறைய துட்டு இருக்குது, நிறைய பணம் இருக்குது. அதனால என்ன பண்றாங்க? கூட வந்து ஒட்டிக்கிறாங்க. நிறைய காசு இருந்தா, நிறைய ஐஸ்வர்யம் வந்தா என்ன பண்றாங்க இவங்க? கூட இருந்தா எதனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட இருந்து சுத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட நட்பு எப்படிப்பட்ட நட்பு அது? போலியான நட்பு. காசு இருந்தா கூட இருப்பாங்க. காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? கழண்டுப்பாங்க. இல்ல. அது வந்து ஒரு போலியான ஒரு நட்பாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 4வது வசனம். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். காசு இருந்தா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒட்டிப்பாங்க. தரித்திரனும் தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். நெகிழப்படுவான் என்ன அர்த்தம்? தரித்திரன் தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். நெகிழப்படுவான் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவாய்ட் பண்ணப்படுவான். ஒருவேளை அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும்போது நல்லா ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். இப்போ காசுலாம் இல்லாமல் ரொம்ப தரித்திரமாக இருக்கும்போது என்ன பண்ணுறான்? அவாய்ட் பண்ணிக்கிறான். ஃபோன் பண்ணால் காசு கீசு கேட்டுருவானோ, ஒரு 500 1000 ஜிபே எதாவது பண்ணி விடுப்பா அப்படின்னு சொன்னால் இதை எதனா காசு கீசு கேட்டுருவானா? இவங்ககிட்ட இருந்தால் நம்மக்கிட்ட இருக்கிற காசும் குறைஞ்சிரும். அதனால் அவன் ஃபோன் வந்தால் கூட என்ன பண்ணுறதில்ல, அது எடுக்கிறதில்ல, அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அவாய்ட் பண்ணிக்கலாம்ப்பா, உன்னை பார்த்தாலே பிரச்சனை தான், எதனா இருந்தால் ஹெல்ப் பண்ணுப்பா, நான் அப்புறமா கொடுக்குறேன், அதனால் காசு கீசு கேட்டுருவான். இப்போ தரித்திரனும் தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். இவர்களாம் உண்மையான நட்பை கொண்டவர்கள் அல்ல. உண்மையான சிநேகிதன் இவங்க வாழ்க்கையில் கிடையாது, கிடையாது. அப்போ உண்மையான சிநேகிதன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அவன் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த நட்பு எங்கே காணப்படுதுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணப்படுது. அந்த நட்பு இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நல்ல வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, சுகம் இல்லைனாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நட்பை பாராட்டுவார்கள். அதுதான் உண்மையான நட்பு. அதுதான் உண்மையான சிநேகிதம். அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு அந்த 3 காரியங்கள் நான் எடுத்துகிட்டு வந்ததில் முதல் காரியத்தை சொல்லியிருக்கிறேன். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து எப்படி இருக்கணும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அது எந்த ஒரு சூழ்நிலை என்ன ஆகிடக்கூடாது, மாறிடக்கூடாது. எந்த ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும், சொல்லுங்க சிநேகிதன், சத்தமாக சொல்லுங்க, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அல்லேலூயா. அப்போ திருமண வாழ்க்கையில் அந்த சிநேகம் இருந்ததுன்னா மனைவி எல்லா காலத்திலும் புருஷனை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் புருஷனும் எல்லா ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவியை சூழ்நிலைக்காக மாறி விடுகிறவன் அல்ல,
நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி விடுகிறவன் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் சிநேகிக்கக்கூடியவன் தான் சிநேகிதன். ஹல்லேலூயா. இந்த நட்பை குறித்து நம்ம திருமண வாழ்க்கையில் காணப்படக்கூடிய நட்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நட்பு திருமண வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ஒரு மனைவியினுடைய மிக சிறந்த ஒரு நண்பர் யாரு சொல்லுங்க? பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரா இருக்க முடியும்? இப்போ சொல்லுங்க. கணவன் தான். கணவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? மனைவி. இதை என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளாக மறக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தினால இந்த சபையை கர்த்தாவே நீர் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், உடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரிங்க. உடைய சத்தியம் எங்களை கட்டி எழுப்பட்டும். ஆவிக்குரிய குடும்பங்களாக, உமக்கேற்ற குடும்பமாக, அப்பா ஆவிக்குரிய கணவன் மனைவியாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் உமக்காக உருவாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த அன்பும் அப்பா இந்த சிநேகமும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் உண்மை அறியாத ஜனங்களிடத்திலும் ஆண்டவரை கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆண்டவரே, அப்படியாய் கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதே போல் அடுத்த வாரத்தில் ஆண்டவரே நடக்க இருக்கிற அந்த ஞானசன கிளாஸ்க்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதே போல் நாளை தினத்திலிருந்து அப்பா ஆரம்பிக்கப்பட போகிற அந்த அப்போ 100 நாள் உபவாச ஜபத்திற்காக ஸ்தோத்திரம். அதில் நம்முடைய கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர சபை இன்னுமாய் மகிமையும் அப்பா உங்களுடைய வல்லமை காண செய்ய முடியாது ஜெபிக்கிற உங்களுடைய திட்டங்கள் நோக்கங்கள் இந்த ஜபத்தின் மூலமாக நிறைவேறட்டும். அநேகர் அற்புதங்களையும் அப்பா நன்மைகளையும் சுகத்தையும் வல்லமை விடுதலையும் இந்த ஜபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தினால் நிறைத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கிற வேளையில்